ஓ. ரொம்ப நன்றி குருஜி, நான் உங்களோட பெரிய பக்தன். நீங்க வந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே எல்லா வேலையும் போட்டுட்டு அப்படியே ஓடி வந்துட்டேன். நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணணும். ஆசீர்வாதம் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். நன்றி குருஜி. ஆல் இஸ் வெல். ஆல் இஸ் வெல். ஐயோ முறைக்கிறாரா? குருஜி, உங்களை நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே. பார்த்து தெரிஞ்சனால தானே சார் தேடி வந்திருக்கீங்க. இவர் பேரு தெரியும், அத கேள்விதான் பட்டிருக்கேன். ஆனா இவங்க அப்பாவை நல்லா தெரியும். இப்பதான் நான் இவரை முத தடவையா பாக்குறேன். இருந்தாலும் முன்னாடியே நிறைய தடவை பார்த்த மாதிரியும் பழக்கப்பட்ட முகம் மாதிரியும் தெரியுது. போறோம் வரோம் மேல இருக்கிற கோவத்தெல்லாம் என்ன அடிச்சு தீர்த்துக்கிட்டியே, அந்த ஞாபகமா இருக்கும் யா. ஸ்டேஷன்ல பாத்திருப்பீங்க. ஸ்டேஷன்லயா? போலீஸ் ஸ்டேஷன்ல எப்படி குருஜிய பாத்திருக்க முடியும்? அது 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 இதுல உங்களுக்கு என்னமா சந்தேகம்? இவரோட டெஸ்க்ல என்னோட படம் வச்சிருப்பாரு. அது தினமும் பாப்பார்ல இவரு. ஐயோ சாமி, கடவுளே, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. இவ்வளவு ஆர்வம் ஆகாது. எழுந்து கஷ்டமா இருக்கும்ல. ஏன் நீ ஏன் என் காலில் விழுந்துட்டு உன் காலெல்லாம் விழ வச்சிடான்னு என்னை தூக்கி போட்டு மிதிப்பேன். எனக்கு இதெல்லாம் தேவையாயாங்க. கடவுளை தான் வணங்கணும். என்ன மாதிரி தொண்டனெல்லாம் வணங்க கூடாது. ஸ்டேஷன்ல என்னோட டெஸ்க்ல யார் போட்டோ இருக்குன்னு கூட இவ்ளோ தெளிவா சொல்றீங்க. நீங்க கடவுளோட மறுபிறவி தானே? நீங்க ஞான திருஷ்டியில தானே இதெல்லாம் சொல்றீங்க. என்னது ஞான திருஷ்டியா? இவன் ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப தப்பா இருக்கு. எல்லாம் கடவுளோட மகிமை. ஏன் சாமி, என் பெட்ரூம்ல லெஃப்ட் சைடு இருக்கிற டேபிள்ல ஒரு போட்டோ கவுந்த மாதிரி இருக்கு. அது யாரோட போட்டோன்னு உங்களால சொல்ல முடியுமா?